உனக்கு ரெண்டு பாறைக்குள்ளே உனக்கு ரெண்டு பாறைக்குள்ளே எடுத்து வச்சிட்டேன். இல்லை ஒரு கீழே தெரிஞ்சு அப்போ நான் என்ன மீன் வச்சுக்கிறேன். எங்கே வரீங்க? மீன் வெட்டணுமா? அங்கே மீன் எடுத்துட்டு வா வா மீன் வச்சுக்கிறவா. ஆமாட்டிகள் ஜெயகரண்ணா ஆமாட்டிகள் ஒரு பாரு மீன் எடுத்துருவா. நாகமீன் நாகமீன் மீன் வெட்டி கவர இல்லையா? நாகமீன் போடுறா யாரும் சொன்னாங்களா கவர் வாங்க. बीटा कच्ची எல்லாமே அப்படிதான் பண்றாங்க. பேலன்ஸ் இப்போ இந்த பையில கலவா மீன் எல்லாம் ஒண்ணா விட்டுருவா. அது தனியா இருக்குங்க. சரி அப்படி மட்டும் தனி எடுத்துங்க. அது நிறைய பேர் அது ஏதோ ஒரு கம்பெனி நினைச்சு வந்துடுவாங்க, கை வச்சுறாங்க. ஸ்கேனர் மாட்டுறதுக்காக வச்சுருக்காரு. இது சைலண்டாக இருக்க வரைக்கும் இந்த சீரட்டி தான் போகுது. அப்படியா? இவ்வளோ தெரியாதா? பொருள் கேட்குமே. இப்போ இந்த வீடியோ ஓடிட்டு இருக்குல்ல, இப்போ நீங்கள் பேசும்போது உங்களோட வாய்ஸ் வருவாங்களா? அப்படிலாம் கிடையாது. ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. இன்னும் கொஞ்சம் ஏறி இது அந்த நம்ம இல்லை விஜயங்களை
யாருக்காகவும் போய் போகக்கூடாது. இதுக்காக இதுதான் விஷயம். நாம கிடையாது. இல்லை கொடுத்தது ஓகே தாங்க. நம்ம போய் வாண்டடாக யாருக்காகவும் போயிட்டு அவன் போய் நம்ம ஊருக்காரங்களாம் போயிடக்கூடாது. சொல்கிறேன் சொல்ல வேண்டிய கிளம்ப தான் சொல்லுவேன். வாண்டடா வேறு மாதிரி இதை கொடுத்தா இவ்வளோ பெருசுனே பெருசு க்ளீன் பண்ணி மடி வச்சுக்கா கோச்சி வாங்க சொல்லுங்க. பரவாயில்ல இல்லைக்கா. நீங்கக்கா ஒரு கேரத்தில் இருக்குக்கா. கேரத்தில் ஒன்று கருப்பு எடுத்து வைக்கிறேன். போயிட்டு வா எடுத்து வைக்கிறேன். அப்புறமா வா வெட்டிட்டு வரேன். இது மட்டும் தான் வெட்ட வேண்டியது. இதெல்லாம் நம்மளுக்கு தான் பீச்சுக்கு போகுது. அடுத்த திங்கக்கிழமை வந்தால் வரும்ல. அடுத்த செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை நாங்கள் வெட்டுவோம். செவ்வாய்க்கிழமை மணிக்கு வரும். இதெல்லாம் அதிகம். அதெல்லாம் பார்த்துக்க மாவுலஸு. தெரியும் நான் முழுக்காக தான் வச்சுருந்தேன். நீ வரலன்றனால தான் உள்ளே எடுத்துன்னு போனேன். நான் 200 கிலோ மாவுலஸ். அது மீனில் தான் ஒன்றும் வேலை கிடையாது. சின்னதான் அங்கே எத்தனை விற்கிறது தான் 10 ரூபா கிடைக்கும். இல்லைன்னா ஒன்றுக்கும் பிரச்சனை கிடையாது. சீரப்போ அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். ஏன் உள்ள தூக்கி போட்டுருந்தா உள்ளெல்லாம் போடுற டைம் கிடையாது. நான் கேர விட ஆரம்பிச்சிருவேன். அது கேர வந்து தாங்க இருக்கான். அது கூட எடுத்து நாளைக்கு இன்னொரு ஒரு வாரத்துக்கு வரும். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் பௌர்ணமி வரும். திருப்பி போய் லேட்டாகும். நிலவு வந்து நிற்க போகுது. அது ஓடுவாங்க. எப்படியும் 10 நாள் லீவ் ஆச்சு அவங்களுக்கு. யாருக்கு இல்லட்டுக்காரங்களுக்கு 10 நாள் எப்பயுமே மேக்ஸிமம் 10 நாள் நின்றுவாங்க. மீன் இப்போ பௌர்ணமிக்கு வந்துடுவாங்க. பௌர்ணமி முடிஞ்சு போய் திரும்பி வரதுக்கு 10 நாள் ஆகிடும். அது சொல்கிறேன் நான். சேலக்கூர் தான் வரும். வேறு வழி கிடையாது. ஏன்னா சூறை பரலா பண்ணி குளத்திருக்க எல்லாம் பெரிய மீன் தான் வரும். எல்லாமே பைப்பரில் உண்டு. ஆமாம். அப்புறம் என்ன வலை தான் மெயின். எந்தெந்த மீனில் எந்தெந்த வலை போடணுமோ அதுதான் மெயின். இந்த மாதம் மின்காம இருந்ததுன்னா